Good morning, my dear 5th standard students. Welcome back to grammar class. இப்போ நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா டென்ஸ் ஃபார்ம் பார்த்துருப்பீங்க. வாட் ஆர் த மேஜர் டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் அப்படின்னு கேட்டால் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ். அதில் 2 டைப் ஆஃப் டென்சஸை பற்றி டீட்டெயில்டாக லாஸ்ட் 2 கிளாஸஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த லாஸ்ட் டைப் ஃப்யூச்சர் டென்ஸ், ஓகேவா? தமிழில் சொன்னால் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஃப்யூச்சர் டென்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், முடிஞ்சு போன, ஃபினிஷ் ஆன, த ஆக்ஷன் விச் இஸ் ஆல்ரெடி டன், அதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு சப்ஜெக்டே இருக்குது, ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு முன்னாடி இருந்த சிச்சுவேஷன், இந்தியாவுக்கு எப்படி ஃப்ரீடம் கிடச்சிச்சு, நமக்கு இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஓல்டு ஜென்ரேஷன்ஸை யாரெல்லாம் ரூல் பண்ணால், எப்படி நம்ம பிரிட்டிஷ்கிட்ட ஸ்லேவ்ஸாக இருந்தோம், எத்தனை கிங்ஸ் வந்துட்டு நம்மளை ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு பேர் தான் அபவுட் அவர் பாஸ்ட். நம்மளுடைய பாஸ்ட்டை பற்றி படிக்கிறதுக்கு தான் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா நிகழ்காலம், ப்ரெசண்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு. இப்போ ப்ரெசண்ட் ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா கொரோனா, ஓகேவா? பேண்டமிக் சிச்சுவேஷன். இதில் நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கோம், ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்கூலுக்கு போகிறதில்ல. எல்லா ஸ்கூல், காலேஜஸ், எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட், இன்ஸ்டியூஷன்ஸ், பீப்புள் நிறைய எங்கே வந்துட்டு அசம்பிள் ஆவாங்களோ அந்த இடம் எல்லாமே லாக் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ இதுதான் கரண்ட் சிச்சுவேஷன், இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சிச்சுவேஷன், ஓகேவா? இப்போ என்ன அட் ப்ரெசன்ட் நடந்துகிட்ருக்கோ அதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃப்யூச்சர் டென்ஸ். நான் சொல்லிட்டேன், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃப்யூச்சர் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் தான், ஓகேவா? சிம்பிள்னு கொடுத்துருக்கிறதுனால அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ், ஓகேவா? ஸோ பாஸ்ட் டென்ஸ்னால் முடிஞ்ச ஒரு விஷயம், ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம், ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒரு விஷயம், நடக்க போகிற ஒரு மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள்லாம் என்ன ஃப்யூச்சரில் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் எல்லாம் கொஸ்டின் கேட்போம். வாட் இஸ் யுவர் ஃப்யூச்சர் எய்ம், வாட்ஸ் யுவர் ஃப்யூச்சர் கோல் அப்படின்னு கேட்போம் இல்லையா? உடனே நீங்கள் சொல்லுவீங்க இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ், ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக உங்களுடைய கோல்ஸை சொல்லுவீங்க, எய்ம்ஸை சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதுதான் ஃப்யூச்சர். ஃப்யூச்சர்னால் இனிமேல் நடக்க போகிறது, அது என்னன்னே தெரியல, நீங்கள் நினச்சது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், பட் அதுக்கு பேர் தான் ஃப்யூச்சர். அதுக்கு பேர் தான் என்னது? ஃப்யூச்சர். அது நம்ம கையில் கிடையவே கிடையாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும், அதை நம்மளால் இனிமேல் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃப்யூச்சர் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, பட் ப்ரெசண்ட் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அந்த ப்ரெசண்ட்டை, அந்த டைமை சூப்பராக யூஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரியான ஒரு டைம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் உள்ள லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்யூச்சர் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டோட நம்ம எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? சுவாமி விவேகானந்தா பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ராமகிருஷ்ண பரமஹம்சாவுடைய ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லலாம், ராமகிருஷ்ண பரமஹம்சாவுடைய சிஷ்யர் அப்படின்னு சொல்லலாம், அவருடைய அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லலாம், அசோசியேட்டுன்னு சொல்லலாம், வாடவர், ஓகேவா? ஸோ இந்த சுவாமி விவேகானந்தா உங்களை மாதிரி சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்கூல் போயிருக்கார். ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே அவருடைய டீச்சர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கார். வழக்கமாக ஸ்டூடெண்ட் கிட்ட டீச்சர் கேட்குற அதே கொஸ்டின் தான். வாட் இஸ் யுவர் ஃப்யூச்சர் பிளான், வாட் இஸ் யுவர் ஃப்யூச்சர் எய்ம், உன்னுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன, உன்னுடைய ஃப்யூச்சரில் நீ என்னவா ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் ரூமில் இருந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டையா அந்த கொஸ்டினை கேட்டுகிட்டே வராரு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு பதில் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஒரு நல்ல டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும், லாயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அவங்களுடைய ஆசைகளை, ஃப்யூச்சர் பிளான்ஸை சொல்லிக்கிட்டே வராங்க. ஸோ சுவாமி விவேகானந்தாவோட டேர்ன் வருது.
அப்போ அவங்க டீச்சர் கேட்குறாங்க, விவேகானந்தா உன்னுடைய பிளான் என்ன, வாட் இஸ் யுவர் ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ யங் ஏஜில் இருக்கும்போது சுவாமி விவேகானந்தாவோட நேம் விவேகானந்தா கிடையாது, நரேந்திர தத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவங்க மம்மி டேடி அவருக்கு வச்ச பேர் நரேந்திர தத் தான். அதுக்கப்புறம் அவர் பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் தான் சுவாமி விவேகானந்தான்னு அவருக்கு பேரே மாறுனுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு நரேந்திர தத் கிட்டே கேட்குறாங்க அவங்களுடைய டீச்சர், வாட் இஸ் யுவர் ஃப்யூச்சர் பிளான், உன்னுடைய பிளான் என்ன, நீ என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவர் சொல்கிறாரு, நான் வந்துட்டு குதிரவண்டிக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. யோசிக்காமல் இந்த ஒரு வார்த்தையே சொல்லிடுறாரு, குதிரவண்டிக்காரன் ஆகணும் அப்படின்னு. ஸோ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, பயங்கரமாக நக்கல் பண்ணி. நீங்கள் மாக்கிங் வே அப்படின்னு நீங்கள் எம்எஸ்சில் படிச்சிருப்பீங்க. மாக்கிங்னா கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டீச்சரும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஹைப்பர் ஆகுறாரு, கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு அப்புறமா கேள்வி கேட்குறாங்க, வாட் குதிரவண்டிக்காரன் ஆகணுமா, என்ன தம்பி இப்படி சொல்கிற, இதுவே நம்மளாக தான் என்ன சொல்லியிருப்போம், டாக்டர் இன்ஜினியர் தானே சொல்லியிருப்போம், அந்த பையன் அப்படி சொல்கிறான். ஸோ அவங்க டீச்சருக்கும் அந்த ஷாக்லேருந்து வெளியில் வர முடியல. உடனே டீச்சர் கேட்குறாங்க, ஏன் இப்படி ஒரு பதிலை சொன்ன, எல்லாரும் எப்படி பதில் சொன்னாங்க, நீ ஏன் குதிரவண்டிக்காரன் ஆகணும்னு பதில் சொல்கிற அப்படின்னு பயங்கரமாக திட்டி விவேகானந்தாவை திட்டிடுறாரு, பயங்கரமாக ஸ்கோல் பண்ணிடுறாங்க. ஸோ நரேந்திர தத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டெப்ரிஷியேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அப்ரிஷியேட்னா உன்னால் முடியும்னு சொன்னால் அது பேர் அப்ரிஷியேட், டிப்ரிஷியேட்னா முடியாது அப்படின்னு முடியாதுன்னு சொன்னால் அது பேர் டிப்ரிஷியேட். ஓகேவா, டீமோட்டிவேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சோகமாக இருக்கார். உடனே சடனாக சேட் ஆயிடுறாரு. ஸோ அதே சேட்னஸோடு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வராரு. சோகமாக வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறாரு. ஸோ அவங்களோட மதர் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு, நரேந்திர தத் என்னாச்சு, வாட் ஹேப்பன் டு யூ, ஏன் ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எல்லாருடைய மதருக்கும் கண்டிப்பாக தெரியும், அவங்களுடைய பையனோட பொண்ணோடையோ ஓகேவா, அவங்களுடைய குழந்தையோட ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சே அவங்க வந்துட்டு அனலைஸ் பண்ணிவிடுவாங்க. குழந்தை வந்து ஹாப்பியாக வீட்டுக்கு வருதா இல்லை சேடாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டுன்னு படிச்சிருப்பேன் இல்லையா, உன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறியோ அது உன் ஃபேஸில் தெரிஞ்சிடும், காட்டி கொடுத்துரும். நீ ஹாப்பியாக இருந்தாலும் தெரிஞ்சு போயிடும், நீ சேடாக இருந்தாலும் தெரிஞ்சு போயிடும். ஓகேவா, ஸோ அது மாதிரி எல்லா மதருக்கும் அப்படி ஒரு டேலண்ட் இருக்குது. ஓகேவா, அந்த மாதிரியே அந்த பையன் சோகமாக வரவும் அவங்க மதர் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் சேடாக இருக்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டையா, டீச்சர் திட்டாங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. அப்போது நரேந்திர தத் வந்து ஸ்கூலில் நடந்ததை சொல்கிறார். இந்த மாதிரி கேட்டாங்க மம்மி, நான் வந்துட்டு குதிரவண்டிக்காரன் ஆகணும்னு சொன்னேன், எல்லோரும் என்னை பார்த்து நக்கலாக சிரித்தாங்க, என்னோடய மிஸ்ஸும் வந்துட்டு என்னை திட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறார். அப்போது அவங்களோட மதர் சொல்கிறாங்க, வெயிட், நீ எதுக்காக குதிரவண்டிக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்ட, ஏன் அப்படி சொன்ன உங்கள் டீச்சர்கிட்ட சொல்லு, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விவேகானந்தர் சொல்கிறாரு, இல்லை மம்மி, நான் வந்துட்டு டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் குதிரவண்டியில் தானே போகிறேன், அப்போ வந்துட்டு அந்த அங்கிள் எங்கள் எல்லாரையும் சேஃபாக கூட்டிகிட்டு போகிறாரா, அது மட்டும் இல்லாமல் அந்த குதிரையை அவர் அழகாக ஓட்டிகிட்டு போகிறது, ரைட் பண்ணிட்டு போகிறது எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் குதிரவண்டிக்காரன் ஆகணும்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அம்மா டென்ஷன் ஆகாமல் கூலாக ஜென்டிலாக அவன் தலையை தடவி கொடுத்துட்டு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஃபோட்டோவில் என்ன பிக்சர் இருந்தது அப்படின்னா, மகாபாரதாவில் லார்ட் கிருஷ்ணா அர்ஜுனாவுக்கு சேரியட் டிரைவராக இருந்திருப்பார் இல்லையா, அந்த பிக்சர் அப்படியே இருந்தது. லார்ட் கிருஷ்ணா முன்னாடி உட்காந்து குதிரை ஓட்டுறாரு, பின்னாடி அர்ஜுனா அப்படியே அந்த பவ் அண்ட் ஆரோ வச்சுட்டு அப்படியே பயங்கரமாக ஒரு போஸ் கொடுக்குறாரு. அந்த மாதிரியான ஒரு பிக்சர் அந்த ஃபோட்டோவில் இருக்குது. அந்த ஃபோட்டோவை அந்த பையன்கிட்ட காமிச்சு, நீ குதிரவண்டிக்காரன் ஆகணும் அப்படின்னு சொன்னது தப்பில்லை, ஆனால் உன்னுடைய ஃப்யூச்சரில் நீ இவரை போல் ஒரு குதிரவண்டிக்காரனாக ஆகணும் அப்படின்னு எய்ம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பையனை என்ன பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க அவங்க மதர். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, மம்மியோட மோட்டிவேஷன், பையன் எந்த மாதிரி பதில் சொல்லியிருந்தாலும் அதை ஒரு குட் ஆஸ்பெக்டில் கொண்டு போய் அவங்க மதர் வந்து அவனை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. 2, அவனுடைய ஃப்யூச்சர்னால் எதிர்காலத்தில், ஆக்சுவலி அவர் குதிரவண்டிக்காரனாக ஆகலை, உண்மையிலேயே அவரோட ஃப்யூச்சரில் குதிரவண்டிக்காரனாக ஆகலை. ஸோ அதனால தான் மிஸ்ஸு சொன்னேன், ஃப்யூச்சருங்கிறது நம்ம ஹேண்டில்
கிடையாது. என்ன வேணாலும் நடக்கலாம் அதுதான். ஓகேவா? ஸோ ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு ஆக்ஷன் இருந்தாலும் சின்னதாக அவருடைய ஆசையை பற்றி ஒரு சின்ன இன்சிடெண்ட், ஃப்யூச்சரை பற்றி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு இந்த இன்சிடெண்ட்டை சொல்லிவிட்டு மிஸ்ஸு எக்ஸசைஸ்குள்ளே போகிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நீங்களும் உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸை மனசில் வச்சுக்கிட்டு அந்த பிளானை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஸ்டெப்ஸை இப்போலேருந்து எடுங்க. இப்போலேருந்தே ஒழுங்காக கிளாஸஸ் அட்டன் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், எக்ஸசைஸ் 10 சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேவா? இந்த எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்யூச்சர் அப்படின்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஆக்ஷனை பற்றி. ஓகேவா? ஸோ இதுக்கான க்ளூ வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ரெயின் அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை வர போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போனா என்ன அர்த்தம்? அது ஃப்யூச்சர். இப்போ மழை வந்துருச்சுன்னா மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ரெய்னிங் நவ் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன? இட் இஸ் கோயிங் டு ரெயின் அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை வர போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்யூச்சர். இதுதான் என்னது? ஃப்யூச்சர். இப்போ நடக்கலை, ஆனால் இனிமேல் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் தான் ஃப்யூச்சர். அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் தான் என்னது? ஃப்யூச்சர். ஓகேவா? ஸோ இதுக்கான க்ளூஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் டு யூ மீன் பை எ ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். த சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் இஸ் used to denote a future action. ஓகேவா? ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை பற்றி சொல்கிறது தான் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேவா? ஃப்யூச்சரில் நடக்க போகிற இல்லை நடக்காத அது நமக்கு தெரியாது. நடக்குமா நடக்காதாங்கிறது நமக்கு தெரியாது. பட் அந்த ஆக்ஷனை பற்றி சொல்கிறது தான் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேவா? இதுக்கான க்ளூ வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்துருப்பீங்க? லாஸ்ட் வீக், லாஸ்ட் நைட், லாஸ்ட் மார்னிங், லாஸ்ட் இயர் அப்படின்னா என்ன? முடிஞ்ச இயர், முடிஞ்ச வருஷம், போன வருடம், போன நாள், போன இயர், போன வீக், போன மந்த். அதுதான் லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயருக்கான மீனிங். அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து அந்த சென்டென்ஸில் வந்திருக்கும். அந்த லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாலே அது பாஸ்ட் டென்ஸ்க்குரிய சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ ஃப்யூச்சர் டென்ஸ்க்கான சென்டென்ஸ்னு எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னா, அதில் என்னென்ன வேர்ட்ஸ் வரும்னா, டுமாரோ, நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மார்னிங், நெக்ஸ்ட் நைட், நெக்ஸ்ட் ஈவினிங், நெக்ஸ்ட் இயர், சூன் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸில் வந்திருந்தால் அது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்னா என்ன? அடுத்த. டுமாரோனா என்ன? நாளை அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வீக்னா அடுத்த வாரம், நெக்ஸ்ட் மந்த்னா அடுத்த மாதம், மாதம், நெக்ஸ்ட் இயர்னா அடுத்த வருடம் இல்லையா? ஸோ இதே தான். ஸோ இனிமேல் நடக்க போகுது, இனிமேல் வரப்போகிற வாரம், இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அப்படிங்கிறது அந்த நெக்ஸ்ட்டுங்கிறது. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்தாலே அது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா, இப்போது அவங்க ப்ராக்கெட்டில் சில வேர்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீ என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணி ரைட் பண்ணணும். அப்படின்னா இந்த இடத்துல நீ பாஸ்ட் டென்ஸாக மாற்ற வேணாம், ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறதுக்காகவும் மாற்ற வேண்டாம். ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு என்னென்னா வில்லு, ஷல்லு இது ரெண்டும் ஆட் பண்ணணும். அந்த கொடுத்துருக்க வேர்டோட எய்தர் வில் ஆர் ஷல் இதை நீங்கள் ஆட் பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ மீட்டுன்னு கொடுத்துருந்தா வில் மீட் இல்லை ஷல் மீட். அட்டண்டுன்னு கொடுத்துருந்தா வில் அட்டண்ட் இல்லை ஷல் அட்டண்ட். இது ரெண்டும் தான். ஒன்று வில்லு, இன்னொன்று ஷல்லு. ஒன்று வில்லு, இன்னொன்று ஷால். இது ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த வேர்போட எழுத போகிறோம். சரி, எங்கே மிஸ் வில் ஆட் பண்ணுறது, எங்கே மிஸ் ஷால் ஆட் பண்ணுறது? சிங்குலரை பற்றி பேசுனா வில், ப்ளூரலை பற்றி பேசுனா ஷல். சிங்குலரை பற்றி பேசுனா வில், ப்ளூரலை பற்றி பேசுனா ஷல். ஓகேவா? இப்போ ஐனா நான், என்னை பற்றி பேசுகிறேன், நான் ஒருத்தர் தானே, சிங்குலர் தானே, அப்போ வில் யூஸ் பண்ணணும். மை ஃபாதர் எங்கள் அப்பா, அப்போ என்னோட அப்பா தானே, அப்பானா ஒருத்தரை பற்றி தானே பேசுகிறேன், அப்போ சிங்குலர் தானே, அப்போது வில் யூஸ் பண்ணணும். ஷீங்கிறது ஒருத்தர் தானே, ஒரு கேர்ள் தானே, அப்போ வில் யூஸ் பண்ணணும். இட்டுனா அதுவும் ஒன்றை பற்றி தானே பேசுகிறோம், சிங்குலர் தானே, அப்போ வில் யூஸ் பண்ணணும். இதுவே தேனா அவர்கள்,
வீனா நாங்கள். இப்போ ப்ளூரல் ஃபார்ம் நாங்கள்ங்கிறதுனா நிறைய பேர், தேனா அவர்கள்ங்கும் போது நிறைய மெம்பர்ஸ். அப்போ இந்த தே, வி, யூ வந்து சிங்குலருக்கும் வரும் ப்ளூரலுக்கும் வரும். ஒருத்தரை நீ மீன் பண்ணி சொன்னாலும் யூ தான், முன்னாடி இருக்க எல்லாரையும் மீன் பண்ணி சொன்னினாலும் யூ தான். ஸோ சிங்குலரை பற்றி பேசுனா வில், ப்ளூரலை பற்றி பேசுனா ஷல். அந்த ப்ராக்கெட்டில் இருக்க வேர்டோட வில் யூஸ் பண்ணுறோமா இல்லை ஷால் யூஸ் பண்ணுறோமா? சிங்குலரை பற்றி அந்த சென்டென்ஸ் டினோட் பண்ணுச்சுன்னா வில், ப்ளூரலை பற்றி அந்த சென்டென்ஸ் டினோட் பண்ணுச்சுன்னா ஷல். இதுதான் ஃப்யூச்சர் டென்ஸ்க்கான க்ளூஸ். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ரம்யா வில் மீட் ஹர் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வீக். சொன்னேன்னா நெக்ஸ்ட் வீக்குங்கிற வேர்டு வந்துருச்சா? அப்போ அடுத்த வாரம்னு அர்த்தம். இதுதான் ஃப்யூச்சர். அடுத்த வாரங்கிறது தான் ஃப்யூச்சர், நடக்காத ஒரு விஷயம். ஓகேவா? இல்லை நடக்க போகிற ஒரு விஷயம். ஓகேவா? ரம்யாங்கிற கேர்ள் அவளுடைய ஃப்ரெண்டை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ண போகிறா. இன்னும் மீட் பண்ணலை, பண்ணியிருந்தால் அது பாஸ்ட் டென்ஸ், பண்ணிக்கிட்டு இருந்தால் அது ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ தான் பண்ண போகிறா அப்படிங்கிறதுனால அது ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேவா? ஸோ ரம்யாங்கிறது ஒரு கேர்ள், ஒருத்தரை பற்றி தானே பேசுகிறாங்க, சிங்குலரை பற்றி தானே பேசுகிறாங்க. அதனால் வில் மீட் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. சிங்குலரை பற்றி பேசுனதுனால வில் மீட். ரம்யா வில் மீட் ஹர் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வீக். ரம்யா வந்து அவளுடைய ஃப்ரெண்டை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ண போகிறா. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ண போகிறா. ஓகேவா? ஸோ சிங்குலர் ரம்யாவை பற்றி மட்டும் பேசுனதுனால வில் மீட். ரம்யா பற்றி மட்டும் பேசுனதுனால என்ன போடுறோம்? வில் மீட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். மை பிரதர் வில் அட்டெண்ட் த இன்டர்வியூ நெக்ஸ்ட் வீக். மை பிரதர்னா என்னுடைய பிரதர் வில் அட்டெண்ட் த இன்டர்வியூ நெக்ஸ்ட் வீக். இன்டர்வியூ அப்படின்னா வேலைக்காக இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்கள் பெரிய பையனாயோ பெரிய கேர்ள் ஆனதுக்கப்புறம் காலேஜ்லாம் முடிச்சுட்டு உங்களோட ஸ்டடீஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போவீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்களாம், உங்களை ஆப்போசிட்டில் உட்கார வச்சு சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரைஸ் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணினா உனக்கு ஜாப், பண்ணலைன்னா நோ ஜாப். ஓகேவா? அதுக்கு பேர் தான் இன்டர்வியூ. அதுக்கு பேர் தான் என்னது? இன்டர்வியூ. உன்னை ஃபேஸ் டு ஃபேஸ் டைரெக்டாக பார்த்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வீக் என்னோடய பிரதர் இன்டர்வியூவை அட்டன் பண்ண போகிறாரு. ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் வீக்கு, இனிமேல் தான் நடக்க போகுது. அட்டன் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போது இங்கே வில்லு போடணுமா ஷல்லு போடணுமா? மை பிரதர் என்னுடைய பிரதர், ஒரே ஒரு பிரதரை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன், என்னுடைய அண்ணன். அது அண்ணனாகவும் இருக்கலாம் தம்பியாகவும் இருக்கலாம். ஓகேவா? வாடவர். ஸோ என்னுடைய பிரதர் ஒருத்தரை பற்றி பேசுனதுனால, சிங்குலரை பற்றி பேசுனதுனால வில் அட்டெண்ட். மை பிரதர் வில் அட்டெண்ட் த இன்டர்வியூ நெக்ஸ்ட் வீக் என்னோட பிரதர் இன்டர்வியூவை அட்டன் பண்ண போகிறாரு. இதுதான் ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சரில் நடக்க போகுது, அடுத்த வாரம் தான் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால இது ஃப்யூச்சர் டென்ஸ். சிங்குலரை பற்றி பேசுனதுனால, ஒரே ஒரு பிரதரை பற்றி பேசுனதுனால வில் அட்டெண்ட். இதுக்கு என்ன வருது? வில் அட்டெண்ட். நெக்ஸ்ட்டு, we shall do our homework tomorrow morning. வீனா நாங்கள். ஓகேவா? நாங்கள் எங்களோட ஹோம்ஒர்க்கை டுமாரோ மார்னிங் செய்ய போகிறோம். ஸோ டுமாரோ அப்படிங்கிற வேர்டு வந்துருச்சு அப்படின்னாலே அது ஃப்யூச்சர் டென்ஸ்னு உனக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா டுமாரோங்கிறது நாளைக்கு. ஓகேவா? நாளைக்கு காலையில் நாங்கள் எங்களோட ஹோம்ஒர்க்கை செய்ய போகிறோம். டூனா செய்கிறது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வில்லு வருமா ஷல்லு வருமா? ஸோ சிங்குலரை பற்றி பேசுனா வில்லு. இந்த இடத்துல பாருங்கள், வீங்கிறது நாங்கள்னால் நாங்கள் எல்லாரும் அப்படின்னு அர்த்தம், ப்ளூரல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ நாங்கள் எல்லாரும் எங்களோட ஹோம்ஒர்க்கை நாளைக்கு மார்னிங் செய்ய போகிறோம், ஃப்யூச்சர். ஓகேவா? அதனால் ப்ளூரல் ஃபார்மை பற்றி பேசுனதுனால ஷல் டூ. ஓகேவா? we shall do our homework tomorrow morning. Next one, we shall buy a car next year. நாங்கள் ஒரு காரை வாங்க போகிறோம். BUY பைனா வாங்கிறது. ஓகேவா? பர்ச்சேஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இயர் வாங்க போகிறோம், அதாவது அடுத்த வருஷம்தான் வாங்க போகிறோம். அப்போ ஃப்யூச்சர், இன்னும் வாங்கலை. வாங்கியிருந்தால் அது பாஸ்ட் டென்ஸ். வாங்க போகிறோம், இப்போ வாங்கிட்டோம் அப்படின்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ்.
இனிமேல் தான் வாங்க போகிறோம், அதுவும் அடுத்த வருஷம்தான் வாங்க போகிறோங்கிறதுனால இது ஃப்யூச்சர் டென்ஸ். இப்போது இங்கே வில் யூஸ் பண்ணணுமா ஷல் யூஸ் பண்ணணுமா? சிங்குலரை பற்றி பேசியிருந்தா வில். ஐ வில் பை எ கார் நெக்ஸ்ட் இயர், நான் கார் வாங்க போகிறேன் அப்படின்னு வந்திருந்தா அங்கே வில் போட்டிருக்கலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வி, நாங்கள் வாங்க போகிறோன்னு கொடுத்ததுனால ஷல். வி ஷல் பை எ கார் நெக்ஸ்ட் இயர், வி ஷல் பை எ கார் நெக்ஸ்ட் இயர். ப்ராக்கெட்டில் இருக்க வேர்டை மாற்றவே கூடாது, அப்படியே எழுதணும். ஆனால் அது கூட வில்லோ ஷல்லோ சேர்த்து எழுதணும். சிங்குலரை பற்றி பேசியிருந்தா வில் சேர்த்து எழுதணும், ப்ளூரலை பற்றி பேசியிருந்தா ஷல் சேர்த்து ரைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஹீ வில் கோ டு ஊட்டி நெக்ஸ்ட் மந்த். ஹீனா அவன், யாரோ ஒரு பையன். ஓகேவா? ஹீ வில் கோ டு ஊட்டி, ஊட்டிக்கு போவான். எப்போ? நெக்ஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் மந்த்துக்கு அவன் ஊட்டிக்கு போக போகிறான். ஓகேவா? நெக்ஸ்ட் மந்த்து ஊட்டி அவன் போக போகிறான். அப்போ ஃப்யூச்சர், அடுத்த மாதம்தான் போக போகிறான். இப்போ இங்கே வில் போடணுமா ஷல் போடணுமா? எஸ், இங்கே ப்ளூரல், ஒரே ஒரு பையனை பற்றி பேசியிருக்காங்க. ஹீ வில் அப்படின்னு கொடுத்ததுனால, ஹீ அப்படின்னு சொன்னதுனால வில் கோ, ஹீன்னு சொன்னதுனால என்ன வரும்? வில் கோ. ஹீ வில் கோ டு ஊட்டி நெக்ஸ்ட் மந்த். ஸோ சிங்குலர் வந்திருந்தா வில், ப்ளூரல் வந்திருந்தா ஷல். ஐ, மை, ஹீ, ஷீ, இட் அப்படின்னு வந்திருந்தா வில். தே, வி, யூ அப்படின்னு வந்திருந்தா அது என்னது? ஷல் ஆட் பண்ணி எழுதணும். ப்ராக்கெட்டில் இருக்க வேர்டை எக்காரணத்தை கொண்டு மாற்ற வேண்டாம், ஜஸ்ட்டு வில் இல்லை ஷல் ஆட் பண்ணி ரைட் பண்ணால் போதும். இதுதான் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுகிறது தான் ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேவா? வித் தட் இதோட உங்களுக்கு இந்த டென்ஸ் ஃபார்ம்ஸ் ஃபினிஷ் ஆகுது. பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு காம்போசிஷனோட நம்ம கிளாஸை பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.